உங்கள் விஜய். என்னங்க என்னாச்சு? சரி, இன்டர்வியூ எப்படி பண்ணீங்க? சரியா பண்ணலையா? சொல்லுங்க. என்னங்க ஆச்சு? போச்சு. போச்சுண்டா? நான் சரியா பண்ணல சக்தி. நினைச்ச மாதிரி ஐஏஎஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சக்தி, நான் சரியா பண்ணல. நான் சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன், சிரிக்கிற. ஏங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க. காமெடியா? அப்படின்னா பொய் சொல்றீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, நிஜமா தான் சொல்றேன். அடா போதும் விடுங்க. இன்டர்வியூவை நீங்க நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? ஏங்க போதுமுங்க, சரிங்க. பாருங்க, நீங்க என்ன அதான் பல்ட்டி அடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன். எதுக்கு இந்த விளையாட்டு? சும்மாதான். நான் தான் நம்பலையா? நீங்க தான் தோத்தீங்க. ஆமா, நான் தான் தோத்து போயிட்டேன், ஒத்துக்கிறேன். போதுமா? அப்ப இன்டர்வியூ நினைச்சதை விட சூப்பரா பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஐஏஎஸ் கிடைக்கும். அது போதுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பொய் சொல்றேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இல்லைங்க, நீங்க எப்படி நல்லா பண்ணிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அது மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, அப்புறம் நீங்க நிஜமா சொன்னது என்னான்னு எனக்கு தெரியும். எப்படி? அது அப்படித்தாங்க. எப்பயுமே கோவமா பேசுற மாதிரி நடிப்பீங்க, ஆனா மனசுக்குள்ள அன்பு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்றதெல்லாம் இல்லைங்க, அதுவா உள்ள தோணும். ஆமாங்க. போதும் போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட போலாமா? போலாமே. உனக்கு பசிக்கல? இல்ல, எனக்கு ஒன்றும் பெருசாகலாம் பசிக்கல, ஆனா சாப்பிடணும்னு தோணுது. ஏன் போய் சொல்ற? இல்லைங்க, காலையில நீ எதுவும் சாப்பிடல. அது வந்து எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ண, ஆனா நீ எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இப்ப வரைக்கும் நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. இல்ல, அது வந்து அப்படிதானே? இல்ல. என்ன அது இல்ல? நான் இன்டர்வியூ நல்லா பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு நீ விரதம் இருக்க தானே? ஏங்க அது எப்படிங்க? ஏன் நீங்க மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுப்பீங்களா? எங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? நாங்களும் ஃபீல் பண்ணுவோம். சக்தி சொல்லுங்க. ஒரு ஆம்பளையோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆமாங்க, அது உண்மைதானே? என்ன உண்மை? ஏங்க சும்மா குடிச்சு விட்டு வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ வரைக்கேன்டா, அது காரணம் நீங்க தானேங்க. ஆமாங்க, சக்தியோட வெற்றிக்கு பின்னாடி ரேவதின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன் ரேவதியோட வெற்றிக்கு பின்னாடி சக்தின்னு ஒரு ஆம்பளை இல்லையா? என்னங்க? அதான் உண்மை. உண்மைதான். நான் ஒரு கலெக்டர் ஆக போறேன்னா அதுக்கு நீதான் காரணம். நீ இல்லாம நான் அதை சாதிச்சிருக்க முடியாது. இல்லைங்க, அப்படியெல்லாம். நான் சொன்னா அது சரியா இருக்கும், ஒத்துக்கோ. ஏன்? சரிங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லதுங்க. நான் என்னோட வாழ்க்கையில ஒருத்தனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அது உன்னதான். உள்ளுக்குள்ள நீ இவ்ளோ அன்பானவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒரு நல்ல அண்ணன், நீ ஒரு நல்ல மகன், நீ ஒரு நல்ல உன் கூட வாழ்ற பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. சரி, சாப்பிட போலாமா? போலாமே, வாங்க. நல்லா ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து சாப்பிடணுங்க. ஹோட்டல் எப்படி வேணா இருக்கட்டும், உன் கூட உட்காந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். போலாங்க.
இங்க ஒரு மதுரைக்காரங்க ஹோட்டல் ஒன்று இருக்கு. ஹலோ, வாழ்க்கை பூரா அதானே சாப்பிடுறோம். இங்க வந்தும் அதே தேடுற? நல்ல நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும். சரிங்க. நான் என்ன சொன்னாலும் தலையாட்டு. சரிங்க. சரி வா. வாங்க. அக்கா அக்கா சொல்ல ஆண்டாளு. என்ன ஆண்டாளு? மாமா எங்கக்கா? உள்ளதான் இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. என்ன விஷயம் ஆண்டாளு? ஒண்ணும் இல்லக்கா, அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம்ல, அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது மாமா கிட்ட தான் சொல்லணும். மாமா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். என் வயித்துல இப்பவே புளிய கரைக்குது. என்னன்னு சொல்ல ஆண்டாளு, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் இல்லக்கா, மாமா வர சொல்லுங்க. என்னங்க என்னங்க? அண்ணா, என்ன அண்ணா? திங்கக்கிழமை டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம்ல, அம்மா அதோட ரிசல்ட் வந்திருக்கான். என்னாச்சு ஆண்டாளு? நானும் அதைத்தான் கேக்குறேன். அவ உங்ககிட்ட தான் சொல்லுவேங்கிறா. ஆண்டாளு, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. மாமா, 2 பேரும் கொஞ்சம் இப்படி உட்காருங்க. ஒண்ணு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. நான் சொல்றேன் எனக்கு மாமா. திக்கு திக்குன்னு நீங்க 2 இருக்கு. பேரும் வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, அதானே சொல்ல போற? சேச்சா, இல்ல, எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன? எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றேன்னா ஏதோ பிரச்சனை தான், எனக்கு தெரியுது. இது பாரு ஆண்டாளு, ஏற்கனவே நம்ம குடும்பம் நொந்து போய் கிடக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா என்னன்னு சொல்லு ஆண்டாளு. அக்காவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். அண்ணா, அண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்காவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். அண்ணா, அண்ணா, அழாத அண்ணா. அண்ணா, அழாத. எதுக்குடி அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சிரிக்கிற? கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? அது இல்ல அத்தை. தனக்கு வந்தா தெரியும், தலைவலியும் ஜுரம் எல்லாம். அத்தை, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அண்ணா, இவ என்ன பெரிய டாக்டரா? இவ சொல்லிட்டு அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத. இவளை விட வேற நல்ல டாக்டரா பார்க்கலாம். அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அக்கா, ஆபரேஷன் சொன்னா உடனே பெரிய ஆபரேஷன் நினைச்சு பயப்படாதீங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் தான். ஆபரேஷன் பண்ணா வயித்து வலி வராதா? ஆபரேஷன் பண்ணா வயித்து வலி வரும். 10 மாசம் கழிச்சு வயித்து வலி வரும். என்ன சொல்ற ஆண்டாளு? ஒன்னும் புரியல. உங்களுக்கு இப்ப வந்து வயித்து வலிக்கும் இத்தனை வருஷமா நீங்க குழந்தை இல்லாம இருந்ததுக்கும் ஒரே காரணம் தான். ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா வயித்து வலி வராது. நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கும் எந்த தடையும் இருக்காது. என்ன சொல்ற ஆண்டாளு? ஆமாக்கா, அது ஒரு குட்டி ஆபரேஷன் தான். காலையில ஆபரேஷன் பண்ணிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வயித்து வலி வந்தது நல்லதா போச்சு. இதுக்கு டெஸ்ட் பண்ண போய் தான் இந்த பிரச்சனையே நமக்கு தெரிய வந்துச்சு. கவலையே படாதீங்க, பார்த்துட்டே இருங்க. 10 மாசத்துல இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. மாமா, என்ன மாமா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் யாரு? எனக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல ஆண்டாளு, என்னால உன் வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா நீ எங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. நன்றியை தவிர
நான் உனக்கு என்ன சொல்ல முடியும்? மாமா மெடிக்கலா இனிமே அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தான் குழந்தை பிறக்கும். உங்களுக்குள்ள இருக்க சண்டையில மூட்டை கட்டி வச்சுட்டு 4-5 நாளைக்கு தேக்கடி கொடைக்கானல்ல போயிட்டு வாங்க. உங்க புள்ள வந்து என்ன சித்தின்னு கூப்பிடணும். அக்கா கூட இருந்து அப்பப்ப என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டாளு. முதல்ல நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. அரிச்சாமி. அப்பா ஆமாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ஆண்டாளு, எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க அக்கா? உன் மாமா மேல எந்த குறையுமே இல்ல. மயிலு மாசமானப்பவே அவர்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் காது படவே அவளுக்கு புள்ள பெத்துக்க யோகிதை இல்ல, அதனாலதான் அவ புருஷன் கொழுந்தியாயிட்ட போயிட்டான்னு அசிங்கமா என்னை பத்தி பேசினாங்க. மலடிக்கு ஏன் கோபம் வருது, ஊர் உலகத்துல இல்லாதே உன் புருஷன் பண்ணிட்டான்னு என்னை எல்லாரும் குத்தம் சொன்னாங்க. உண்மையிலே பார்த்தா நீதான் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மன்னிச்சு ஆண்டாளு. அக்கா அழாதீங்க அக்கா. எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷங்கனாலே தப்பு பண்றவங்க தான். அவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாமாவையே நீங்க அசால்ட்டா மன்னிச்சிட்டீங்க. அதை பார்க்கும்போது நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த ஆபரேஷனை நல்லபடியா முடிப்போம். மத்த விஷயங்களை அப்புறம் யோசிப்போம். அப்பா ம்? போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாப்பா. அண்ணா வா போலாம். வரேன் ஆண்டாளு. ம். என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த உருப்படாத பையன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப நானும் எல்லாரும் மாதிரியும் உன்னை தப்பாக தான் நினச்சேன். இந்த வீட்டுக்கு வந்தது சாதாரண ஆள் இல்லை, இந்த குடும்பத்தையே காப்பாற்ற வந்த சாமின்னு முதல்ல கண்டுபிடிச்சது நான் தான். இப்போ ஒருத்தருக்கு தான் விளங்குது, மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரம் விளங்கும். என்ன குத்தி காட்டுறீங்களாக்கும்? ஆமா, உன்னை குத்தி வர காட்டணுமாக்க. ஓடி போய் மருமகளுக்கு காய் போட்டு எடுத்துட்டு வா. போறியா இல்லையா மருமகள் சொல்லி ஊசி போட சொல்லவா? எல்லாரும் கேட்டுங்கப்பா, இவ என் மருமக இல்ல, இந்த குடும்பத்து குலசாமி. மாமா இங்க யாரும் இல்லீங்களே மாமா. ஐயோ, தேவையில்லாம சத்தம் போட்டனோ? ம். இந்த வீடு இல்லம்மா, இந்த உலகமே உன்னை பார்த்து கையெடுத்து கும்புற நாள் வரத்தான் போகுது. உங்க ஆசீர்வாதம் மாமா. என்ன மாப்பிள்ள, கோர்ட்ல கூட இப்பெல்லாம் ஓவர் டைம் பாக்குறாங்க. ஏன் ஈவினிங் கோர்ட்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல ஆள்றா நீ. தேங்க்ஸ் மாப்பிள்ள. சரி டீ சாப்பிட்றியா? வேணாப்பா, சாயந்தரம் சாப்பிட்ட கறி தோசையே ஒன்று நெஞ்சுக்குள்ளே நிற்கிது. ஏதுடா கறி தோசை? நம்ம கரடியோட கிளைண்ட் குருமூர்த்தி இல்லை குருமூர்த்தி, அவன் ஃபோன் பண்ணி கரடியை பார்க்கணும்னு சொன்னான். சரி வரும்போது கறி தோசை வாங்கிட்டு வந்துட்டான். ஏய் ஆச்சரியமா இருக்கு, உனக்கு தோசையெல்லாம் வாங்கிட்டு வரான் அவன்? எனக்கு இங்கே வாங்கிட்டு வந்தான். சீனியர் கேட்குறாரு, வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அட பாவி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ள மறந்துட்டேன். என்னடா? திவ்யா இல்லை திவ்யா நினைச்சேன். இல்லை மாப்பிள்ள, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாப்பிள்ள. சரி இல்லைடா, நீ பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு. மூடுறியா? இல்லை மாப்பிள்ள சொல்லிச்சு, அதான். வேலை செய்ய வந்திருக்கோண்டா, ஒழுங்கு அதை மட்டும் பண்ணுவோம், புரியுதா? இல்லைப்பா, தப்பா சொல்லப்பா. புரியுதுப்பா, மூடுன்றேன். ம் சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன
என்ன வேணும்னு கேளுடா. என்ன வேணும்னு கேளுடா. அண்ணா சார். ஒரு டீ. சரிங்க சார். அண்ணே ஒரு டீ. சரிங்க மேடம். அண்ணா ஒரு தம்மு கொண்டு. சரிங்க சார். அண்ணே ஒரு தம்மு கொடுண்ணே. சரிங்க மேடம். இந்தாங்க சார். இந்தாங்க மேடம். ஹலோ தீபுட்டி. இந்தாங்க சார். ஆஹா பல்பு வாங்கிட்டோமே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்ன சிரிப்பு? நான் சிரிக்கிறது இருக்கட்டும், நீ சிரிச்சல்ல எனக்கு அது போதும். உன்னை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றது? அழகர் சொல்லு. நிஜமா சாரி. உன் சாரி புரியலாம் வேணான்னு அப்பயே சொன்னேன்ல. சரிப்பா சாரி சொல்லல. உன்னை பாவமாவும் பார்க்கல. நான் எல்லாம் மறந்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. ஒழுங்கா வேலையை பாரு. அதெல்லாம் பாக்குறேன். நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. சரி ஃப்ரெண்டுலாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட் கை கொடு போதும். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்குலாம் சும்மாவே இருக்க முடியாதா? என்ன? இல்ல இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சும்மா இருக்க முடியாதான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? ஏன் ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டா இருந்தா பத்தாதா? நல்லவனோ கெட்டவனோ எவனோ ஒரு பையனை ஃப்ரெண்டா வச்சுக்கணும். அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாதான் உங்களுக்கு ஒரு கௌரவம் இல்ல? ஐயோ இந்த லெக்சர்லாம் வேணாம். என்ன ஃப்ரெண்டா நினைச்சா கை கொடு, அவ்வளவுதான். மாப்பிள்ள அதுக்குலாம் அசர மாட்டான். இவனை யாரு நினைச்ச? தன்மான சிங்கம், தனிக்காட்டு சிங்கம், தன்னிகரில்லா சிங்கம், தத்துவ சிங்கம், தங்கமான சிங்கம். சிவாஜிக்கு சிரிக்கிறா? ஆட வெக்கம் கட்டுவீங்களா? கத்தி என்னமோ சிங்கம் சிங்கம்னு சொன்னியே. சிங்கம்னா சீட்டா தானே? சீட்டா இல்ல, சீட்டிங். சீட்டிங் சிங்கம். உனக்காக தம் கட்டி பேசுன பாரா. என்ன சொல்லணும்டா? ஐ அம் ஆங்கிரி கோ. அப்புறம் என்ன? ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஒரு டீ வாங்கி தர்றது. அண்ணா ரெண்டு டீ கொண்டு. ஒரு டீ தான் சார் இருக்கு. பரவாயில்ல கொடுங்க, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்க மேடம். இந்தாங்க சார். இங்கே கொடுங்க. இந்தா மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் பார்க்க கூடாது. அது எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, ஏதோ யோசிச்சுதான் சிரிச்ச. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, என்னமோ இருக்கு. சரி ஒண்ணு இருக்கு, நேரம் வரும்போது சொல்றேன். ஓகே.